சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் என் அன்பு மகர ராசி நண்பர்களையும் தோழிகளையும் பிள்ளைகளையும் பெரியோர்களையும் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. இந்த வீடியோவில் மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்த கிரகம் பாதகமாக இருக்கும், எந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு யோகங்களை கொடுக்கும், எது போராட்டங்களையும் பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும், அதுபோல் உங்கள் ராசி அதிபதி யார், ராசி அதிபதி என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தேவைப்படுகிற அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்யும் இந்த வீடியோ. அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகர ராசியில் ஆட்சி பெறும் கிரகம் சனி, அதிபதி சனி பகவான், உச்சமடையும் கிரகம் செவ்வாய், நீச்சமடையும் கிரகம் குரு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 10வது ராசி. நட்சத்திரங்கள் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கும். மிகவும் பொறுமைசாலி. மகர ராசி நண்பர்களையும் தோழிகளையும் பொறுத்த வரைக்கும் மிகவும் பொறுமைசாலி. எடுத்த வேலையை முடிக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமாக நிதானமாக, சனிக்கிரகம் எப்படி பொறுமையாக சுற்றி வருதோ சூரியனை, எந்த ஒரு செயலை எடுத்தாலும் நிதானமாக பொறுமையாக ஆற அமர யோசித்து, ஒரு சில பேர் ஒரு விஷயத்துக்காக 10 டைம் தான் யோசிப்பாங்க, இவங்க 100 முறை யோசிப்பாங்க. அதனால் நேரம் எடுக்கும். அவர்களுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ நேரம் வேணாலும் யோசிப்போம், எவ்வளோ நேரம் வேணாலும் சிந்திப்போம், எப்படி வேணாலும் செயல்படுவோம், ஆனால் வெற்றி நமக்கு கிடைக்கணும். அதில் வெற்றி ஆக வேண்டும். தோல்விக்கே இடம் இருக்கக்கூடாது. இவங்க யோசிக்கும் போதே தோல்வியையும் யோசிச்சிருவாங்க. இப்படி போனால் நமக்கு தோல்வி கிடைச்சதுன்னா நாம் என்ன செய்யலாம், இப்படி போகும்போது நமக்கு சறுக்கல் வந்ததுன்னா என்ன செய்யலாம், இதில் அவமானப்பட்டோம்னா என்ன செய்யலாம், எல்லா விஷயத்தையும் ஆராயக்கூடியவர்கள். ஒரு செயலை செய்யும் போதே வெற்றி வரைக்கும் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் பொறுமைசாலிகள், நிதானமானவர்கள், சிந்திப்பதில் வல்லவர்கள். என் அன்பு மகர ராசி நண்பர்கள், மகர ராசியில் பிறந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஜானகி, ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், அப்பல்லோ நிர்வாக இயக்குனர் பிரீதா ரெட்டி, இவங்கெல்லாம் மகர ராசியில் பிறந்தவங்க. முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எந்த துறையாக இருந்தாலும் முதலிடத்திற்கு வரலாம். சிந்தனை முக்கியம், செயல்கள் முக்கியம். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே உங்களை விளம்பரப்படுத்திக்கணும், இருக்கிற இடத்த தெரியப்படுத்திக்கணும். அப்போ தான் பெரிய ஆளாக வர முடியும். இப்போ நான் சொல்கிறவங்க எல்லாருமே விளம்பர பிரியர்கள். நம்மளை பற்றி செய்திகள் வரணும், நம்மளை பற்றி உலகம் பேசணும், நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் வெளியில் தெரியணும், வெற்றிகள் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டவர்கள். அதுபோல தான் மகர ராசி. எந்த அளவுக்கு உங்களை வெளிப்படுத்துகிறீர்களோ, தெரியப்படுத்துகிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் பிரபலம் ஆகலாம். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் டிவி, நியூஸ் பேப்பர், புத்தகம் இதுதான் வெளியில் வந்தது. இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய களம் இந்த காலகட்டத்தில் மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கிறது. இதை வச்சு நீங்கள் மிகப்பெரிய இடத்திற்கு வரலாம். சோசியல் மீடியாவை பயன்படுத்துங்க. அது மாதிரி எங்கேயுமே தனக்கு முதலிடம் கிடைக்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்கள். அதில் தப்பே இல்லை. அப்போ தானே ஜெயிக்க முடியும். நமக்கு முதலிடம்லாம் வேணாம், ஏதோ ஒரு தொழிலில் இருப்போம், ஒரு வேலையில் இருப்போம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் உச்சிக்கு வரவே முடியாது, பிரபலம் ஆகவே முடியாது, புகழடைய முடியாது, செல்வங்களை சேர்க்க முடியாது. கூட்டத்தில் உயர்த்தி பேசுவீர்கள், அது உங்கள் குணம். எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது உங்களது எண்ணம். எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது காட்டுறது உங்களது முயற்சி. கையில் காசு இல்லைனாலும் ஒரு மீட்டிங்க்கோ ஒரு கூட்டத்துக்கோ உங்களது சொந்த ஊருக்கோ அல்லது எந்த இடத்துக்கு போனாலும் காரில் போய் இறங்குவீங்க, சொகுசான காரில் போய் இறங்குவீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான். அதாவது கையில் காசு இல்லைனாலும் உங்களை ஆடம்பரமாக சொகுசான வாழ்க்கையை வாழ்வது போல நீங்கள் காட்டிக்கொள்வீர்கள். ஆனால் உங்களது முழு முயற்சியினால் அதை நிஜமாக்குவீர்கள். அதுதான் திறமையை. எப்படி வேணாலும் பொய் சொல்லலாம், அந்த பொய்யை உண்மையாக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. எப்படி வேணாலும் பகட்டையா காட்டிக்கலாம், கெத்தா காட்டிக்கலாம், நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு உற்சாகத்தில், ஏதோ ஒரு ஆர்வத்தில், ஏதோ ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் சொல்லிட்டாலும் அதன்படி உங்களை மாற்றிப்பீங்க பாருங்கள். சான்ஸே இல்லை. அமேசிங் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை அதற்கேற்றது போலவே மாற்றிப்பீங்க. அதுதான் மகர ராசி. ஆண்களுக்கு பெண்கள் மீதும் பெண்களுக்கு ஆண்கள் மீதும் அளவற்ற ஈடுபாடு உண்டு. வயது வித்தியாசம் பாராமல் ரொம்ப ஆர்வம் உண்டு. அதனால் பல பிரச்சனைகளையும் உங்கள் வாழ்க்கையில் இளமை காலங்களில் சந்திப்பீர்கள், சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க, சந்தித்திருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருந்திருக்கணும்.
இல்லைன்னா இருங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு காலகட்டம் இளமை பருவம். ஏன்னா அந்த உணர்வு இருக்குல்ல, மனசஞ்சலம், இது அதிகமாக இருக்கும். மகர ராசிக்கு தவறான வழிகளில் போக வைக்கும். அடுத்த பாலினத்தவர்களை கண்டால் ஒரு ஈர்ப்பு இருக்கும். எந்த நேரமும் அந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முயற்சிக்கு தடையாக இருக்கும், வேலைக்கு தடையாக இருக்கும், சிந்தனை அதுக்கு கூட தடையாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இந்த ஈர்ப்பு. அதனால் இந்த காலகட்டத்தில் தியானம், கோவிலுக்கு போகிறது, அமைதியாக இருக்கிறது, அல்லது இதெல்லாம் அந்த உணர்வு இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் இல்லையா, ஆன்மீகத்தில், யோகாசனத்தில் அல்லது தியானத்தில் ஒரு பக்குவம் இல்லையா, உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் ஈடுபடுங்க. சந்தோஷமா எங்கேயாவது சுற்றுலா மாதிரி போயிட்டு வாங்க, நண்பர்களோட பழகுங்க, கல்வி வேலையை பற்றி பேசுங்க, வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், ஃப்யூச்சர் பிளான் பண்ணுங்க, அல்லது உங்களது லட்சியத்தை எழுதுங்க, அதன்படி செயல்பட ஆரம்பிங்க. இப்படிலாம் நீங்கள் செய்யலை அப்படின்னா அந்த இளமை பருவம் மிகவும் கொடுமையான பருவமாக கூட மாறலாம். என்ன மாறும் அப்படின்னா அவமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், ஊரை விட்டு ஓட வைக்கும், கெட்ட பெயரை வாங்கி கொடுக்கும், உச்சபட்சமாக கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்குகள் இதையெல்லாம் கொண்டு போகக்கூடிய செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கும். இளமை பருவங்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்கு மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம். எத்தனை வயசு வரைக்கும்? 20லிருந்து 30 வயது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த கண்டத்தை நீங்கள் கடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் 30 வயசுக்கு மேலே திருமணம் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உலகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க, புரிய ஆரம்பிச்சிருவீங்க, வாழ்க்கையில் ஒரு லட்சியம் பிறக்க ஆரம்பிச்சிடும். இப்படி தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை அமைப்பீங்க. வழக்கமாகவே மகர ராசி அப்படின்னா கனவுகள் அதிகம். அந்த கனவுகளை மெய்ப்பட வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கலகலப்பாக இருக்கணும், நண்பர்களோட இருக்கணும், எங்கே போனாலும் துணை இல்லாமல் போக மாட்டீங்க. அதுதான் மகர ராசி. துணையோடு இருக்கணும், இலகுன மனசு, அடுத்தவங்க மேலே உடனே பாவப்படுவீங்க. அடுத்தவங்க கஷ்டப்படுறதை உங்களால் பார்க்கவே முடியாது. உங்களுடைய பேச்சு, செயல் எல்லாரையும் ஈர்க்கும். உங்களை பற்றி நீங்களே புகழ்ந்து பேசணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் அடுத்தவங்களை பேச வைப்பீங்க. அடுத்தவங்க உங்களை புகழ்ந்து பேசுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதற்காகவே கஷ்டப்படுவீங்க, பாடுபடுவீங்க, நல்லது செய்வீங்க. அப்படியாவது 4 பேருக்கு போய் நல்லது அடையட்டுமே அப்படின்னு நினைப்பீங்க. உங்களை பிரபலப்படுத்தி கொள்வீர்கள். எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்கிறது மாதிரி காட்டிப்பீங்க. உங்களது கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க. ஏன்னா அது ஒரு கௌரவ பிரச்சனையாக, உங்களது வேலைக்கும் தொழிலுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகவே சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி காட்டுப்பீங்க. அதே நேரத்தில் யார் மேலேயாவது கோபம் அல்லது துரோகம் பண்ணிட்டாங்க அல்லது தவறாக செய்கிறாங்க, தொடர்ந்து அதை செய்கிறாங்க, உங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கல, அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னா டக்குன்னு புண்படுத்திடுவீங்க, டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவீங்க. வாழ்க்கை பூரா அவங்க உங்கள் பக்கம் திரும்பாத அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. அவ்வளவு கோபம் உடையவர்கள். திடீர்னு குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு காத்து கொண்டு இருப்பவர்கள் மகர ராசி நண்பர்கள். குடும்ப பொறுப்புகள் எல்லாமே நம்ம கையில் இருக்கிறதா நினச்சிப்பீங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில், அதாவது அண்ணனாகவோ அக்காவாகவோ இப்படி பிறந்திருக்க வாய்ப்பு உண்டு அதிகபட்சம். அப்போ குடும்ப பொறுப்புகள்லாம் உங்கள் தலையில் தான் விழும். கடனாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, செலவுகளாக இருந்தாலும் சரி, உங்கள் தலையில் தான் விழும். நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, ஆனால் கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பு உங்களிடம் இருக்கும். உங்கள் கூட சேர்ந்து குடும்பத்துக்காக உழைக்கிற, உங்கள் முன்னேற்றத்துக்காக உழைக்கிற துணையை நீங்கள் விரும்புவீங்க. நிறைய கலந்து பேசுவீங்க. வாழ்க்கையில் இப்படி இருக்கலாமா, இப்படி நம்ம இந்த வேலை செய்யலாமா, இந்த தொழில் செய்யலாமா, இப்படி நம்ம ஜெயிக்கணும். அதே போல் எதிர்காலத்தை கற்பனையிலே வாழக்கூடிய ஒரு ராசி. மனக்கோட்டை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நடக்குமோ நடக்காதோ எதையுமே பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடியவர்கள் மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். அதை நான் செய்வேன், நான் செஞ்சே முடிப்பேன் அப்படின்னு சவால் விடுவீங்க. சவால் விட்டு சாதனை செய்வீங்க. உங்களுக்கு துரோகம்னே யாராவது பண்ணிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் ஒதுக்கி வைத்து விடுவீர்கள். எந்த ஒரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அதிகமாக பொறுமையை கடைப்பிடிப்பீங்க, கடினமாக உழைப்பீங்க. கோபம்னு வந்துட்டா பொங்கி எழுவீங்க. உங்களுக்கு பெரும் ஒரு பிரச்சனையாக இருப்பது கோபம்தான். ஏன்னா பொறுமையாக இருந்து வாழ்க்கைங்கிற கோட்டையோ, வேலைங்கிற மாளிகையோ, தொழிலுங்கிற சாம்ராஜ்யத்தையோ உருவாக்கி இருப்பீங்க. ஆனால் அந்த கோபம் அப்படிங்கிற விஷயம் ஒரே நிமிஷத்தில் அழிச்சிரும், அத்தனை முன்னேற்றத்தையும் தடுத்துரும். அந்த கோபம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். எதிரிங்கிறத விட எதிரியை கூட நம்பிடலாம், துரோகி. நீங்கள் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. உங்களது கோபத்தால் நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க. நிறைய பேரை, நிறைய மனிதர்களை, நிறைய உறவுகளை, நண்பர்களை இழந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சொந்த ஊரில் இருக்காதீங்க. மரியாதையும் இருக்காது, உங்கள் திறமைக்கான வாய்ப்பும் அங்கே இருக்காது. எந்த அளவுக்கு வெளியில் போய்
உழைச்சி சம்பாரிச்சு வாழ்க்கையில் முன்னேறீங்க, முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியை சந்திக்கலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீங்க. வெளியூர் தான் உங்களுக்கு செட் ஆகும். உள்ளூரில் மகர ராசி நண்பர்களோ தோழிகளோ இருக்காதீங்க. ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி பக்கத்து ஊர்லையாவது போயிருங்க. ஆனால் உள்ளூரில் இருக்காதீங்க. மரியாதை இருக்காது. உங்கள் திறமைக்கேற்ற வாய்ப்பு அங்கே இல்லை. அது எந்த ஊராக இருந்தாலும் சரி. மகர ராசிக்கு மனைவியாக நல்ல குணமுள்ளவர்கள் வருவாங்க, பாசமுள்ளவர்கள் வருவாங்க. மகரத்தில் சனி, கடகத்தில் சந்திரன். அப்போ சுப கிரக பார்வை இருந்தாலும் இளமையிலேயே திருமணம் நடக்கும். மகரத்தில் குரு இருக்க 7ஆம் இடமான கடகத்தில் சுக்கிரன் இருந்து பார்வை பெற்றால் மனைவியால் ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. இறுதி காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது சந்தேகம், கோபம், நீங்கள் செய்த காரியங்களுக்கான பாவங்கள், பாவக்கணக்கை தீர்க்கும்போது அல்லது உங்களுக்கு கஷ்டகாலம் வரும்போது அதனால் துணையிடம் சண்டை பிடிப்பது, இதெல்லாம் அப்போ நடக்கும். மகரத்தில் ராகு கேது இருக்கும்போது மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சந்தேக பார்வை துணையோடு, கணவனோ மனைவியோ ஒரு சந்தேக கண்களோடு இருப்பீங்க. எதை பார்த்தாலும் சந்தேகம் ஏற்படும். அப்போ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அதுபோல் பெண்களுக்கு மகரத்தில் கேது இருந்தால் 22 வயதுக்குள்ளார திருமணம் செஞ்சுக்கிறது நல்லது. 22 வயசுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல ஆண்கள் குறுக்கிடுவார்கள். உங்களுக்கான கௌரவத்தை இழக்க வைப்பாங்க, கெட்ட பேரை ஏற்படுத்துவாங்க. வாழ்க்கையே சிதைஞ்சு போகிற அளவுக்கு இளமையிலே உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிடும். அதாவது ராசியில் கேது இருந்தால் 22 வயதுக்குள்ளாரே திருமணம் செஞ்சுக்குங்க. மகரத்தில் ராகு இருந்தால் தாமதமாக ஆண்கள் திருமணம் செய்து கொள்வது நல்லது. அப்போ தான் கடைசி வரைக்கும் அந்த குடும்பம் நீடிக்கும். அவசரப்பட்டீங்க அப்படின்னா அந்த தாமத வயதிற்குள்ளாரவே குடும்பம் பிரிவு ஏற்படும். இல்லைனா சண்டை, சச்சரவுகள், சந்தேக பார்வை இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அந்யோன்யம் ஏற்படாது. ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும். கோபம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம செயல்படுறது, பேசுறது, இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள், பொருந்தாத நிலை ஏற்படும். அதுபோல் காலப்புருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம். ரத்தம் சிந்தி உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் உயர முடியும் அப்படிங்கிற தத்துவம். அதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. எதுவுமே உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிடாது. அதுபோல் பூர்வீக சொத்து சுத்தமாக கிடைக்காது. அப்படியே பூர்வீக சொத்தாக இருந்தாலும் அதில் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும், வழக்குகள் இருந்துகிட்டு இருக்கும். அது முடியறதுக்கு காலமாக நீடிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் பணத்தை செலவு பண்ணணும். மொத்தமாக இழந்து மறுபடியும் புதுசாக உங்கள் பேரில் எழுதிக்கிட்டால் மட்டும்தான் இந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு வரும். அப்படியே வந்தாலும் அது பிரச்சனையோடு வரும். பாவங்களை சேர்த்து கொண்டு வரும் பூர்வீக சொத்து. அதனால் எப்பொழுதுமே சொந்த உழைப்பில் நிலமோ சொத்தோ, பவுனு, பணம், செல்வங்களை, வீடு கட்டுறது, இதெல்லாம் சொந்த உழைப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீடித்து நிலைக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் மிக முக்கியமானவர்களாக, உதவி செய்பவர்களாக இருப்பார்கள். ரிஷபராசியோட கூட்டு வச்சாங்க அப்படின்னா தொழில் சிறப்பாக இருக்கும். அதுபோல் ரிஷபராசி கணவனாகவோ மனைவியாகவோ கிடைச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷத்தை, சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. தாம்பத்திய வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறத்துக்கு, உழைக்கிறதுக்கு, சிந்திக்கிற விஷயத்தில் ஒரு ஆறுதல், ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ரிஷபம் சூப்பராக இருக்கும். அதுபோல் மேஷ ராசி நண்பர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு செட் ஆகாது. அவர்கள் எதிரியாக இருப்பார்கள், துரோகம் செய்வாங்க. எவ்வளவுதான் நீங்கள் நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு பிரச்சனையிலே கொண்டு போய் விடுவாங்க. அவமானப்படுத்துவார்கள் அல்லது அவமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். துலாம் ராசி, கடகராசி இவங்கெல்லாம் உதவுவாங்க. மகர ராசிக்கு எப்பொழுதுமே ரிஷபம், விருட்சகம், மகரம், கன்னி இந்த ராசி உதவியாளராக இருப்பாங்க, உதவி செய்வாங்க, எப்பொழுதுமே கூட இருப்பாங்க. உங்கள் வெற்றிக்கு துணையாக இவர்கள் இருப்பார்கள். மகர ராசி அதிகபட்சம் இளமை வயதிலேயே திருமணம் செய்து கொண்டா 2 தாரம் உடையது. அதாவது 20லிருந்து ஒரு 30-32 வயதுக்குள்ளார நீங்கள் திருமணம் செய்யும்போது 2 தாரம். 30 வயதுக்கு மேலே திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த திருமணத்தில் பிரச்சனை இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்காது. இங்கே உங்கள் அதிபதியை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா மிகவும் முக்கியமானவர், உங்கள் வீட்டுக்கு தலைவர், நாட்டாம. அதுபோல் குலதெய்வம் மாதிரி செயல்படக்கூடியவர் இந்த அதிபதி. உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி. சனியின் நிறம் கருப்பு, இல்லைனா இருட்டு. மனிதர்களின் விதி எப்படி இருக்கும்? கண்ணுக்கு தெரியாது, அது ஒரு இருட்டு மாதிரியே இருக்கும். விதிக்குள்ளார போயிட்டா உலகமே சூன்யமானது மாதிரி ஆயிடும். அந்த விதியை குறிக்கக்கூடியது சனி. சனியை விதிக்காரகன் அப்படின்னு அதனால தான் சொல்கிறோம். எல்லா பொருட்களையும் கவ்விக்கொள்ளக்கூடிய தன்மை இருட்டுக்கு உண்டு. அது ஒரு இருட்டு கிரகம். எதையுமே வெளிக்காட்டாமல் தனக்குள்ளாரையே மறைச்சி புதைச்சி வைக்கக்கூடிய ராசி மகர ராசி. சனி பகவான் அதிபதியால் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் மறைச்சிப்பீங்க. ஆனால் மிகப்பெரிய செல்வந்தரராக
மிகப்பெரிய சொகுசான வாழ்க்கை வாழ்பவராக உங்களை காட்டிக்கிறது தான் உங்களது திறமை. வெளிப்படையாக அதிகமாக பேச மாட்டீங்க, விஷயங்களை மனசுக்குள்ளார புதைச்சி வச்சிருப்பீங்க. பொய் பேசுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா உங்களது கிரகம் சனி. நீங்களே பொய் பேசினாலும் உடனே வருத்தப்படுவீங்க, அதற்கான தண்டனையை உடனே அனுபவிச்சிருவீங்க. வாழ்க்கையில் மகர ராசி கும்ப ராசி 2 பேரும் மட்டும் பொய்யே பேசக்கூடாது. ஏன்னா உங்கள் வீட்டு அதிபதி நீதிமான், நியாயவான், தர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி தான். கிரகங்களிலேயே நீதி, நேர்மை, நியாயம் இதை பற்றி பேசக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தோன்னா சனி பகவான் தான். அதனால் நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, உதவிகளை நிறைய செஞ்சு பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேர்க்க வைக்க வேண்டும். இதுதான் மகரம் கும்பம் 2 பேருக்குமே. அப்போ 2 பேருக்கு அதிபதி சனி பகவான். ரகசியங்களை குறிக்கக்கூடிய கிரகம். பரம ரகசியத்தை உங்களுக்குள்ளாரே வச்சிருப்பீங்க. எல்லா கிரகங்களுக்கும் ஜாதகத்தில் திசா புத்தி அந்தரம் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் சனீஸ்வரருக்கு மட்டும் திசா புத்திகளுடன் கோச்சார பலம் அதிகமாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் பிறக்கும்போது வாழ்கிற வாழ்க்கையை விட அந்த ஜாதகத்தை பார்க்குறத விட கோச்சார அடிப்படையிலான பலனை பார்ப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு மட்டும் பிறவி ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதாது, கோச்சார பலனையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் எங்கே சூரியன் இருக்குது, இந்த மாதம் எங்கே சனி பகவான் இருக்கிறார், இந்த மாதம் எங்கே புதன் இருக்குது, ராகு கேதுலாம் எங்கே இருக்குது, ராசி பலனை நீங்கள் மாதத்துக்கு மாதம் பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் இப்போ சனி திசை நடக்குது அப்படின்னா அந்த சனிக்குள்ளார புதன் புத்தி, சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். 6 மாதத்துக்கு ஒரு புத்தி நடக்கும். மொத்தம் 19 ஆண்டு சனி திசை அப்படின்னா அதுக்குள்ளார புத்திகள் நடந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களது வாழ்க்கையை அமைச்சிக்கிறது மிக மிக நல்லது. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா குழம்பாதீங்க. மாதம் மாதம் நீங்கள் ராசி பலனை பார்த்து உங்களது வாழ்க்கையை அமைச்சிக்கிறது அல்லது செயல்படுறது மிக மிக நல்லது. சனீஸ்வரருக்கு மட்டும்தான் இந்த திசா புத்திகளுடன் கோச்சார பலம் பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு. நீங்க பிறந்த ராசிக்கு 12, 1, 2 ஆகிய வீடுகளில் சனி பகவான் வரும்போது 7.5 சனி அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துகிறார். 7.5 சனி அப்படிங்கிற அமைப்பு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 7.5 சனி கடைசி பாதத்தில் இருக்கு, அதாவது பாதச்சனியாக இருக்கிறது. ராசிக்கு 4ஆம் வீட்டில் வரும்போது அர்த்தாசிரம சனியாக பலன் தருவார். ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கும்போது கண்ட சனியாக பலன் தருவார். ராசிக்கு 8ஆம் வீட்டில் வரும்போது அஷ்டம சனியாக பலன்களை தருகிறார். அப்போ நீங்கள் இந்த சனிலாம் எப்பப்பெல்லாம் வருது அப்படிங்கிறத கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த சனி என்ன செய்யும், என்ன பலன்களை கொடுக்கும், எந்த கிரகத்தோடு சேருது, அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க, சட்டத்துக்கு புறம்பாக நடக்காதீங்க, பொய் புரட்டு கள்ளத்தனம் அல்லது அடுத்தவர்களுடைய பொருளுக்கு, மனைவிக்கு, சொத்துக்கு ஆசைப்படவே கூடாது. சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசி நண்பர்கள். அப்போ உங்கள் குடும்பத்தில் கஷ்டங்கள் வருது, உடல்நலக்குறைவு வருது, விபத்துகள் ஏற்படுது, வியாபாரத்தில் நஷ்டம் வருது, தொழிலில் கடன் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஏதோ பாவங்களை செய்திருக்கிறீர்கள், யாருடைய வயிற்றறிச்சலையோ அல்லது யாருக்கும் நீங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல் அலுவலகம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அங்கே நிம்மதி இருக்காது. வாடிக்கையாளர்கள் மூலியமாகவும் அல்லது வேலை செய்கிறவங்க மூலியமாகவும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் காரணமே இந்த சனி பகவான் சரியான இடத்துல இல்லாததுதான். ஏதோ பாவங்கள் செய்திருக்கிறீர்கள் முன்ஜென்மத்திலேயோ அல்லது நம்முடைய முன்னோர்களோ, அதற்கான கர்மாவைத்தான் நம்ம அனுபவிக்கிறோம், அதற்கான கஷ்டத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம் குடும்பத்திலையும் வேலையிலையும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் வந்துட்டாலே இதை போக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும், ஒரு ஐடியா வந்துடும். ஒன்றும் இல்லை, யோகா, தியானம், ஆன்மீக தலங்களுக்கு போகிறது, நவக்கிரக கோவிலாக பார்த்து போய் அந்த நவக்கிரகங்களை சுற்றி வர்றது, ஈஸ்வரனை எப்பொழுதுமே நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம், நம்ம குடும்பத்தில் கஷ்டம் வந்ததுன்னா, நம்ம பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அவங்களால நமக்கு கஷ்டம் வந்ததுன்னா சனியனே அப்படிங்கிற வார்த்தை சொல்லி திட்டுவோம். புதனே, கேதுவே, ராகுவே, செவ்வாயே அப்படின்லாம் திட்டுறதில்ல, சனியனே அப்படின்னு திட்டுறோம். ஏன்னா வாழ்க்கையினுடைய உச்சியில் நீங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய புகழின் உச்சியில் இருந்தாலும், உங்களை நீங்கள் செய்கிற தவறுக்கு, பாவங்களுக்கு ஒரு நிமிடமாவது இறக்கி வைத்து விடுவார். கோட்டையில் இருந்தாலும் குடிசைக்கு மாற்றிடுவார். பாலாத்தில் நீங்கள் குளிச்சுட்டு இருந்தாலும் சாக்கடையில் விழ வச்சிருவார். அதுதான் சனி பகவான். அதுக்கு தான் வாழ்க்கையில் என்றைக்குமே நேர்மையாக இருக்கணும். எந்த ஒரு கிரக திசா புத்தி மூலம் ஒருத்தருக்கு கெடுதல் வந்தாலும் சனியோட தலை தான் உருளும், சனியை தான் குத்த சொல்லுவோம். நம்ம சனி பிடிச்சிருக்கா, ஏன் இப்படி பண்ணுற சனியனை அப்படிங்கிறது இதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை. இருக்கிற கிரகத்திலேயே உயர்ந்த குணம் கொண்டவர் சனி பகவான். நீதிமான், தர்மவான், யாருக்குமே அஞ்சாத ஒரு கிரகம். எல்லா கிரகங்களுக்கும் நன்மை தீமை செய்கின்ற அதிகாரம் சனி பகவானுக்கு உண்டு. சனி கெடுபலன்கள் மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு.
அதெல்லாம் இல்லை, சுத்தமான பொய். சனி பகவான் அப்படின்னாலே தர்மவான். எப்பொழுதுமே நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லதையே செய்வார், நல்லது நினச்சா நல்லதையே நடத்தி வைப்பார். நீங்கள் என்னவாக வாழ்கிறீர்களோ அதுவாகவே உங்களுக்கு நடக்கும். என்ன நிலத்தில் விதைக்கிறீங்களோ அதுவே முளைக்குது அப்படிங்கிறது மாதிரி நல்ல எண்ணத்தோட நல்லது செஞ்சு வாழுங்க. எல்லா நல்ல பலன்களையும் உங்களுக்கு கொடுப்பார். கெட்ட எண்ணத்தோட நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கெட்டது தான் நம்ம வாழ்க்கையில் கொடுப்பார். மிக முக்கியமாக மகர ராசி, கும்பராசி, உங்கள் ராசி அதிபதி சனி பகவான். கெட்டதே நினைக்காதீங்க, யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் இது நல்லதா கெட்டதா, இது நீதியா தர்மமா அல்லது அநியாயமா அதர்மமா, இதெல்லாம் நீங்கள் கவனிச்சே ஆகணும். இல்லைன்னா சனி பகவானின் பார்வையிலிருந்து தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. மக்கள் நலனுக்காக கேட்டதையெல்லாம் கொடுப்பவர் சனி பகவான். ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற கணக்கை பார்ப்பார். எடுத்து அந்த கணக்கு நோட்டை எடுத்து பார்க்குறது, நல்லது செஞ்சுருக்காங்களா கெட்டது செஞ்சுருக்காங்களா, அடுத்தவங்கள கஷ்டப்படுத்திருக்காங்களா இல்லை சந்தோஷப்படுத்திருக்காங்களா, இதை எல்லாத்தையும் பார்த்து நமக்கு அருளக்கூடியவர் சனி பகவான். சனீஸ்வரன் நீதி தேவன், தர்மவான். ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம் சனி பகவான்கிட்ட மட்டும் இருக்கவே இருக்காது. கர்ம வினைகளுக்கேற்ப பலனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அவ்வளவுதான். அப்போ என்ன பண்ணோம், நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் சனி அப்படின்னு உங்கள் மனசில் பட்டது அப்படின்னா, பார்வையற்றோர், மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள், முதியோர்கள், ஆதரவற்றோர், கடின உழைப்பாளிகள், தொழிலாளிகள், பாரம் தூக்குபவர், துப்புரவு தொழிலாளிகள், இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. பிரதிபலன் எதிர்பாராம நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்லாம் நினைக்காம உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உதவி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்காது. எதையுமே நினைக்காம நீங்கள் பற்றி செஞ்சுக்கிட்டே இருங்க. மறந்துடுங்க, சனீஸ்வரனை சந்தோஷப்படுத்த இதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையே மறந்துடுங்க. மறந்து விட்டு செய்யுங்க. எந்த ஒரு உதவியும் தொண்டும் சனீஸ்வரருக்கு மிகவும் பிடித்தது. அந்த இடத்துல சனீஸ்வரன் பார்த்துக்கிட்டே இருப்பார். உழைப்பாளிகளுக்கு உதவி செய்தால் சனியினுடைய அனுகூலம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அதுபோல் ஏழை மாணவர்களுக்கு உதவுங்க. கல்விக்காக, மருத்துவ செலவுக்காக, தங்குற செலவுக்காக உதவுங்க. சனி மகிழ்ச்சி அடைவார். நம்முடைய சங்கடங்களை அவர் போக்குவார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதிகரிக்குது, இப்போ 7.5 சனி முடிய போகுது அப்படின்னா, இது வரைக்கும் இந்த தளத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, இன்னொரு முறை போயிட்டு வாங்க. மிக முக்கியமான இடம். நவக்கிரகங்களிலேயே பரிகார ஸ்தலம் சனிக்கு எதுனா முதன்மையான இடம் திருநள்ளாறு. அங்கே போய் வழிபட்டு விட்டு சனீஸ்வரனை இரண்டாவதாக வழிபடுங்க. முதல்ல ஈஸ்வரனை அங்கே வழிபடுங்க. ஏன்னா சனீஸ்வரன் ஈஸ்வரனை வணங்கி மோட்சம் பெற்ற இடம். அதனால் நீங்களும் அங்கே போய் ஈஸ்வரனை வணங்கிவிட்டு அடுத்தது சனி பகவானை வணங்கிவிட்டு அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள். என்னைக்கு போகலாம் அப்படின்னா சனிக்கிழமையில பிரதோஷ தினத்தில் போயிட்டு வர்றது மிக மிக நல்லது. அதுபோல சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வணங்கலாம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குங்க. 8 சிதறு தேங்காய் உடைச்சி வழிபடுங்க. ஏழைகளுக்கு, குறிப்பாக வீட்டில் வேலை செய்கிற பெண்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்யுங்க. இல்லாதோர், இயலாதோர், சாலையோரம் வசிப்பவர்களுக்கு இரும்பு சட்டி வாங்கி கொடுங்க. இல்லைனா இரும்புல ஏதாவது ஒரு பொருள் அவங்களுக்கு உபயோகப்படுறது மாதிரி வாங்கி கொடுங்க. ஏன்னா இரும்பு அப்படிங்கிறது சனியினுடைய காரகத்துவம். சனி நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த நாட்களில் அன்னதானம், வஸ்திரதானம் இதெல்லாம் செய்கிறது மிக மிக சிறப்பு. உடனே சனி பகவானின் பார்வைக்கு அது செல்லும். மகர ராசி நண்பர்கள்லாம் சனிக்கிழமை இன்னைக்கு கட்டாயம் விரதம் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு வாசலில் சுத்தம் பண்ணிட்டு பச்சரிசி மாவால் சனி பகவானுக்குரிய கோலம் போடுங்க. வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வையுங்கள். எள் அப்படின்னா கருப்பு, சனி பகவானுக்கு உகந்த தானியம். அதனால எள்ளெண்ணெயால தீபம் ஏற்றி ஈஸ்வரனை வழிபடுங்க, சனீஸ்வரனை வழிபடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அத்தனை வினைகளையும் போக்கக்கூடியது இந்த மந்திரம். குறிப்பாக சனிக்கிழமை விரதம் இருந்து நல்லெண்ணெயால தீபமேற்றி வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மிக முக்கியம், பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. ஏன் அப்படின்னா பச்சரிசி மாவால் கோலம் போடுறதுக்கும் சனி பகவானுக்கும் பெரிய தொடர்பு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அன்னதானம், உதவி, 4 பேருக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னா சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும். உங்களால் 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா, உணவு கொடுக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா ஒரு 48 நாட்கள் வீட்டு வாசலில் சனி பகவானின் கோலம் போட்டு பூஜை அறையில் கோலம் போட்டு வணங்கிட்டு வரீங்க அப்படின்னா 1000 பேர்த்துக்கு சமமான
உணவு செய்த அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பூச்சி, எறும்பு இதெல்லாம் அந்த அரிசி மாவை சாப்பிட்டு வருஷம் பூரா அதுக்கு தேவையா அது சேமித்து வச்சுக்கிறது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அரிசி மாவால் கோலம் போடுங்க, பொடியால் கோலம் போடாதீங்க, மண்ணால் கோலம் போடாதீங்க அப்படின்னு. ஏன்னா அது அரிசி மாவுன்னு நினச்சிக்கிட்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் பூச்சிகள், எறும்புகள்லாம் சாப்பிடும். அப்போ என்ன ஆகும்? ஏமாந்துடும். அதை ஏமாத்துனது மாதிரியான பாவங்கள் நமக்கு வந்து சேரும். வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அழகுக்காக வேறு எங்கே வேணாலும் விடலாம். பொடியால் வீட்டை பொறுத்த வரைக்கும் கோலம் போடாதீங்க. அரிசி மாவால் மட்டும் கோலம் போடுங்க. பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி உங்களால் கோலம் போட முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பச்சரிசி மாவு கட்டி இவங்க வச்சுருக்காங்க, கோலக்கட்டி. அதுவும் 9 பூஜை பொருட்களை கலந்து இந்த கோலக்கட்டியை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் தினமும் ஊற வச்சு அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கட்டியை வாங்கினீங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு தினமும் 2 கட்டி 3 கட்டி எடுத்து போட்டு கோலம் விட்டுறலாம். அதுபோல் இவங்கள்ட்ட பவுடராகவும் இருக்குது. பச்சரிசியால் செஞ்ச பவுடர், பொடி இல்லை பவுடர் இவங்கள்ட்ட இருக்குது. வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், புண்ணியங்களை சேர்க்கலாம். 48 நாள் நீங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுறதும் வீட்டு பூஜை அறையில் கோலம் போடுறதும் 1000 பேத்துக்கு உணவு கொடுப்பதும் அந்த புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கோலமாவு கட்டியோ பவுடரோ வாங்கிக்கிங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதாவது பூஜை அறை மட்டும் இல்லை, வீட்டில் மட்டும் இல்லை, உங்களது தொழில் நிறுவனத்துலையும் இதை செய்யுங்க. நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க. சரி, அடுத்தது நம்ம இந்த ராசியில் திருவோணம் நட்சத்திரம் வருது. இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு ஆசிரியர் உண்டு, அல்லது உங்கள் உறவினர்களில் ஒரு ஆசிரியராக இருப்பார்கள். ரகசியத்தை சேமிப்பீங்க, சுகத்தெல்லாம் விரும்ப மாட்டீங்க அதிகமாக. அதை விட்டுட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட வாழ்ந்து ஜெயிப்பீங்க. யாராவது உறவினர்கள் வந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்க இருந்தாலும் சரி, அன்பாக நடப்பது போல நடிப்பீங்க. உங்களால் அன்பாக இருக்கிறதுக்கு தெரியாது. திருவோணம் அப்படின்னாலே அப்படி தான். நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க அப்படின்னா நடிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏமாற்றுவது அப்படிங்கிறது பிடிக்காது. அறிவாளி பெண்களாக இருப்பீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் மாதவிடாய் பிரச்சனை, வயிறு பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி வரும். அடுத்தது அவிட்டம் நட்சத்திரம். சொத்து பிரச்சனை இருக்கும், சகோதரர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். வெளிநாடு செல்வதற்காக நீங்கள் விரயம் செலவு செய்வீங்க. சகோதரர்களோ அல்லது சகோதரியோ வெளிநாடு போகிறதுக்கு உங்களது பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த பணம் விரய செலவாக மாற வேண்டியது இருக்கும். அந்த பணம் வந்து சேராது. அவிட்டம் அப்படின்னாலே முருகன் வழிபாடு மிக மிக முக்கியமானது. ஆயுள்காரகன் சனியின் மகர லக்கணத்தில் பிறந்து முருகன் வழிபாடு மிக மிக சிறந்தது. அடுத்தது இன்னொரு பெரிய பிரச்சனை இவங்ககிட்ட என்னன்னா, பொறுமைசாலி, எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய மாட்டாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து சேரும். உடனே எடுத்தோம், வேலை செஞ்சோம், முடித்தோம் அப்படின்னு இருக்காது. ரொம்ப அதிகமாக யோசிப்பீங்க, சோர்ந்து சோர்ந்து அமருவீங்க. அது மட்டும் இல்லை, இழிந்த பெண்கள் மேலே ஆசைப்படுறது, வயதான பெண்கள் மேலே பிரியப்படுறது, அல்லது தகுதி தராதரம் இல்லாமல் பழகிறது. பெண்கள் ஆண்கள்கிட்டையோ அல்லது ஆண்கள் பெண்களிடமோ, 2 பேருக்குமே ஆண்கள் பெண்கள்ங்கிற வித்தியாசம் இருக்காது. இந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ என்னன்னா, உங்களை நீங்களே மாற்றிப்பீங்க. நிறைய நடிக்க வேண்டியது வரும், நிறைய வேடம் போட வேண்டியது வரும், அலைஞ்சி திரிய வேண்டியது வரும், ஓடி ஒளிய வேண்டியது வரும், ஊரை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாமே இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் அப்படின்னாலே எதையுமே பேசி பார்ப்பீங்க, பொறுமையாக பழகி பார்ப்பீங்க, சொல்லி பார்ப்பீங்க, இல்லை முயற்சி பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கும் அடங்கலாம் அப்படின்னா, பணியில் அப்படின்னா அதிரடியாக இறங்கி வேலை செய்வீங்க. யார் என்னன்னே பார்க்க மாட்டீங்க. உங்களிடம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அடிபட்டு தான் அவங்க விலகணும். எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ, எல்லை மீறினா பூகம்பமாக வெடிக்கக்கூடியவர்கள் உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள். அதுபோல் வாழ்க்கையில் அதல பாதாளத்திற்கு சென்றாலும் மீண்டு எழக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அவமானப்படுறீங்களோ, துரோகத்தை அனுபவிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயிக்கப்படும். அவமானப்பட்டாதான், அசிங்கப்பட்டாதான் அந்த கோபமும் ஆக்ரோஷமும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ங்கிற வெறியும் உங்களுக்கு வரும். அதனால் அவமானப்படுறதை பற்றி நீங்கள் சந்தோஷப்படுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே மாறும், மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயங்க, நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் எப்போதும் நம்பிக்கையோடு இருங்க. இந்த நம்பிக்கை எண்ண தெளிவு அடைவதற்கு உதவுது. நேர்மறை எண்ணங்களை நோக்கி நம்முடைய ஆற்றலை முறையாக செலுத்துறதுக்கு உதவுது. நம்பிக்கையே உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம். நம்முடைய எண்ணம் எந்த பிரபஞ்சத்துக்கு வேணாலும் போயிட்டு வரும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்முடைய எண்ணம். அதனால் எண்ணத்தையும் நம்பிக்கையையும் எப்பொழுதுமே நீங்கள் விட்டுறாதீங்க. நோயால் பாதிக்கப்பட்டவரை குணமாக்குவது, துக்கத்தில் இருப்பவரை மகிழ்ச்சியாக மாற்றுவது, தோல்வி அடைந்தவரை வளர்ச்சிக்கு கொண்டு செல்வது, இது எல்லாத்துக்குமே எதால முடியும்? எண்ணத்தாலும் நம்பிக்கையாலும் மட்டும்தான் சாத்தியப்பட முடியும்.
நம்ம வாழ்க்கையில் என்னவாக ஆக வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதுவாக நிச்சயம் ஆவோம் அப்படின்னு நம்பினா வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். உங்களுடைய எண்ணங்களால் ஒன்று உங்களை உருவாக்க முடியும், இல்லைன்னா அழிக்க முடியும். நீங்கள் சரியாக அதை கையாண்டால் உங்களால் வெற்றிக்கு மேல் வெற்றியை அடைந்து புகழின் உச்சிக்கே போக முடியும். ஒருவேளை இது உங்களால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தோற்று போவீர்கள்ங்கிறத விட வெற்றியை ஒரு நொடிக்கு முன்னால் பறிகொடுத்து தவிப்பீங்க, தந்தையை தாயை விட்டு பிரிந்த குழந்தை மாதிரி. இதுதான் இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்ல வந்த சூட்சமங்கள், ரகசியங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.